ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் 21. ஆண்களே இப்படித்தான். மனைவியிடம் வாய்விட்டு சொல்ல முடியாது. சொன்னால் கதை கந்தலாகிவிடும். சாமியார் சம்சாரி ஆன கதை மாதிரி தான் அவன் கதை ஆனது. செலவு 3 மடங்கு ஆனது. அப்போதுதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. அம்மா எவ்வளவு சிக்கனமாக அதே சமயம் நல்லா சமையல் செய்து வீட்டை பராமரித்தார்கள் என்று தெரிந்தது. மாமியாருக்கு சுத்தம்னா என்ன என்றே தெரியலை. ஒரு பாட்டில் லைசாலை ஊற்றி கழுவுவதுதான் சுத்தம் என்று சொல்கிறார் மாமியார். என்ன செய்வது? புழங்கும் போதே சுத்தமாக புழங்கணும் என்று தெரியலை. நிழலின் அருமை வெயிலில் தானே தெரியும். அம்மாவின் அருமை முன் எப்போதையும் விட இப்போது புரிந்தது. அதுவும் கொழுந்தியாவுக்கும் கனிநிலாவுக்கும் சுத்தமாக ஒத்துப்போகலை. என்னடே ரொம்ப பண்ணுற, இது என் வீடு என்று கனிநிலா சொல்ல, அடியே இது என் அக்கா வீடு, நீ எப்போ வேண்டுமானாலும் இந்த வீட்டை விட்டு போய்விடுவாய் என்று அவள் பேச ஒரே வம்பும் தும்பும் பிரச்சனையும் தான். தலையை பீத்து கொண்டான் விசாகன். அம்மா இருந்தபோது வீடு எப்படி இருந்தது என்று மெச்சிக்கொண்டான். அவனுக்கு உண்மை புரியலை. அவன் மனைவி ஆட்டம் எப்போதுமே இப்படித்தான். பாவம் வசந்தாதான் வாய் திறக்காமல் மருமகளின் அட்டகாசத்தை தாங்கி போனார். எதையும் மகனிடம் சொல்வது இல்லை. சொல்லி என்ன ஆகப் போகுது? மகன் மருமகளுக்குத்தான் சப்போர்ட் பண்ணுவான் என்று மாதங்கியின் குணம் அறிந்து ஒதுங்கி போய்விடுவார். அப்படி போக கனிலீலாவிற்கு பிடிக்காது. அதனால் எப்போதும் அன்னை கூட மல்லு கட்டி கொண்டுதான் இருந்தாள். விசாகனும் தங்கையை தான் திட்டுவான். பொண்டாட்டி கொழுந்தியாவை திட்ட முடியுமா? ஆனால் கனிநிலா சிறு பெண். அவளை இப்படி கண்டுகொள்ளாமல் இருந்ததன் பலனை கூடிய சீக்கிரம் அனுபவிக்கும் போது தெரியும். அப்ப மாதங்கி இவனையும் இவன் குடும்பத்தையும் தான் குற்றம் சொல்லுவாள். கனிநிலா மூக்கும் மொழியுமாக மாநிலமாக கொழுக் முழுக்கென்று இருப்பாள். வயதுக்கேற்ற குறுகுறுப்புகள் கொண்ட பெண். முன்பு அம்மா அக்காவின் கண்காணிப்பு இருந்தது. இப்போது அது இல்லை. மாதங்கியை பொறுத்தவரை அவள் ஒரு தொல்லை. விட்டது சனி என்று அவள் வீட்டில் இல்லை என்றால் எங்கே ஏது என்று தேடவே மாட்டாள். +2 ரிசல்ட் வந்துவிட்டது. ஜஸ்ட் பாஸ் ஆகி இருந்தாள். விசாகன் ரிசல்ட்டை பற்றி எதுவுமே கேட்கலை. நதினிலாதான் அவளே தங்கைக்கு ஃபோனில் ரிசல்ட் பார்த்து சொன்னாள். கனிநிலா எதையும் கண்டுகொள்ளவில்லை. அவள் வீட்டில் இருப்பதும் இல்லை. அண்ணன் இரவு வருவதற்குள் வந்து விடுவாள். பகலில் அவள் வீட்டில் இல்லாதது அவர்களுக்கு இல்லாதது இவர்களுக்கு சௌகரியமாக போனது. எனவே ஊரை சுற்ற கிளம்பி விடுவார்கள். இவளை பற்றி கண்டுகொள்வதே இல்லை. வசந்தா மகனிடம் கனியை கல்லூரியில் சேர்க்கணும் என்ற போதுதான் அவனுக்கு ரிசல்ட் வந்துருச்சா என்று அவன் கேட்க வசந்தாவிற்கு அத்தனை வலித்தது. விசாகனுக்கு கனிநிலாவை அவ்வளவு பிடிக்கும். நிலாவை வெறுப்பேற்றுவதற்காகவே அவளை சிறு வயதில் இருந்து தூக்கி கொஞ்சிக் கொண்டே திரிவான். இன்று அவளை என்ன ஏது என்று கூட அவன் கண்டு கொள்ளவில்லை. ரிசல்ட் வந்தது கூட இவனுக்கு தெரியலையே. இவனா மகளை படிக்க வைக்கப் போகிறான் என்ற பயம் வந்தது. நதிநிலாவை அவன் படிக்க வைக்கலை என்றால் மாதங்கியின் வற்புறுத்தலினால் செய்யலை. ஆனால் சின்னத்தங்கை மேல் அவனுக்கு ரொம்ப பாசம். அதனால் அரசு கல்லூரியில் சீட்டு கிடைத்தால் படிக்க வைப்பான் என்று நம்பினார். கனி இங்கே வா, உனக்கு எப்போ ரிசல்ட் வந்தது? ஏன் என்கிட்ட சொல்லலை என்று கேட்க, ஏன் சொல்லணும்? நான் சொல்லியா? அக்கா என்னோட ரிசல்ட்டை பார்த்து பக்கத்து வீட்டு கவிதா அக்காவோட ஃபோனுக்கு கூப்பிட்டு எனக்கு சொல்லுச்சு. உனக்கு ஏன் ஞாபகம் எங்கே இருக்குது? நான் வீட்டில் இருக்கேனா, சாப்பிட்டேனா என்று என்னைக்காவது பார்த்துருக்கியா? உனக்கு உன் பொண்டாட்டியும் மாமியார் வீட்டு ஆட்களையும் தவிர வேறு யாரையும் கண்ணுக்கே தெரியாதே என்று அவள் நக்கலாக கேட்க அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. அம்மா சொன்னதை கேட்டபோதே அவனுக்கு குற்ற உணர்வு வந்தது. இப்போ தன்னை விட பல வயது சின்னவளான தன் தங்கை தன்னை குத்தி காட்டியது அவனுக்கு பெரும் கோபத்தை கொடுத்தது. என்ன சொன்ன என்று அவன் கோபத்தில் 2 அறை கொடுக்க கனிநிலா அதிர்ந்து போய் தள்ளி விழுந்தாள். அதை கண்ட மாதங்கிக்கு குளுகுளுன்னு இருந்தது. இவளுக்கு இப்படி 4 குடு கொடுக்கணும் என்றுதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நல்ல வேளை இவர் என் ஆசையை நிறைவேற்றி விட்டார். வாங்கினியா என்று மாதங்கியின் தங்கை இவளை பார்த்து சிரிக்க அவ்வளவுதான். கன்னத்தில் அவன் அடித்ததில் வீங்கி போய் இருந்தது.
அழுது கொண்டே வீட்டை விட்டு போய்விட்டாள். விசாகனும் கோபத்துடன் ஆபீஸிற்கு போய்விட்டான். அண்ணன் அடித்ததை அவள் அம்மா அக்காவிடம் ஃபோன் பண்ணி கூட சொல்லலை. அன்று இரவு கனிநிலா வீடு திரும்பலை. வழக்கம்போல் மாதங்கியையும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஆபீஸிற்கு சென்றபின் விசாகனுக்கு மனம் குத்தியது. சின்ன பெண், துடுக்குக்காரி, எதையும் யோசிக்காமல் செய்துவிடும் குணம் கொண்டவள். அதனால் அப்படி பேசிவிட்டாள். நானாவது பொறுமையாக இருந்திருக்கணும். பாவம் சின்ன பெண் என்று அவள் மேல் பரிதாபப்பட்டாலும் அவனாலும் ஒன்றும் செய்ய முடியலை. வீட்டிற்கு போய் சமாதானப்படுத்தலாம் என்று விட்டுவிட்டான். இரவு வீடு திரும்பும்போது அவளுக்கு பிடித்த பால்கோவா வாங்கி கொண்டு வந்தவன் குளித்து சாப்பிட்டு விட்டு யாரும் அறியாமல் தங்கையைத்தான் தேடினான். காணோம். மாது, கனி எங்கே என்று கேட்க, எனக்கென்ன தெரியும் என்றாள். என்னது, உனக்கு என்ன தெரியுமா? அவள் எங்கே போனான்னு உனக்கு தெரியாதா? உங்கள் தங்கச்சி என்ன இன்னைக்கு தான் வீட்டுக்கு வராமல் இருக்காளா என்ன? எப்போவுமே அவள் வீட்டில் இருக்க மாட்டாளே என்று மாமியார் நக்கலாக சொல்ல, என்னது எப்போவுமே இருக்க மாட்டாளா? இல்லையே, தினமும் நான் வரும்போது வீட்டில் தானே இருப்பா என்று விசாகன் புரியாமல் சொல்ல, காலையில் போகிறவ ராத்திரிக்கு நீங்கள் வர்ற நேரம் தான் வருவா என்றார் மாமியார். ஐயோ, இதென்ன இந்தம்மா இப்படி வாயை விட்டுருச்சு? இவர் என்னத்தானே கேள்வி கேட்பாரு என்று மாதங்கி பயந்தபடியே, என்ன மாதங்கி, உன் அம்மா என்னென்னவோ சொல்கிறாங்க. அம்மா வீட்டை விட்டு போய் 4 மாதம்தான் ஆகுது. அவளுக்கு லீவு விட்டு 2 மாதம்தான் ஆகுது. அவள் வீட்டில் தானே இருந்தா. உங்கள் அம்மா அவள் வீட்டிலேயே இல்லைன்றாங்க. அவள் எங்கே போனா? ஏன் பகலில் அவள் வீட்டில் இல்லை? நீ அதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என்று அவன் சரமாரியாக கேட்க, அடங்கி போனால் விசாகன் ரொம்ப எகிருவான் என்று மாதங்கிக்கு நன்றாக தெரியும். எனவே உங்கள் தங்கச்சி என்கிட்ட சொல்லிட்டு போனாளா? சொல்லுங்க, என்கிட்ட சொல்லிட்டா போனா? காலையில் போகிறவ ராத்திரி தான் வருவா. ஏன் என்னன்னு கேட்டால் ஒழுங்காக பதில் சொல்லுவாளா என்ன? ஏன் நீங்கள் காலையில் கேட்டது கேட்டீங்களே, உங்களுக்கு பதில் சொன்னாளா என்று கேட்க, அதுக்கு அவள் எங்கே போகிறா வாரான்னு கூட கேட்க மாட்டியா நீ? ஏன் கேட்கணும்? தெரியாமத்தான் கேட்குறேன், ஏன் கேட்கணும் என்று அவள் சண்டைக்கு வர, இப்போ இவளோடு சண்டை போட நேரம் இல்லை. மணி 9க்கு மேல் ஆகிவிட்டது. தங்கை எங்கேன்னு தேடணும் என்று நினைத்தாலும் அவளை எங்கே போய் தேடுவது என்று தெரியலை. ஐயோ, அம்மா என்னை நம்பித்தானே விட்டுட்டு போனாங்க. இப்போ வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறது? வயசு புள்ள. ஏண்டி, வயசு புள்ள வீட்டில் இல்லாமல் தினம் வெளியே போகிறா என்றால் நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணுமா இல்லையா? என் அம்மா கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும் இல்லையா? எங்கே நீ தான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட பேசுறது இல்லையே என்று தன்னோட ஆதங்கத்தையும் சொல்ல, எனக்கு இவங்க யாருமே தேவையில்லை, அதனால் அவங்கள பற்றி நான் பேச வேண்டிய அவசியமும் இல்லை என்று மாதங்கி திமிராக பேச விசாகனுக்கு கோபம் அப்படி வந்தது. அடக்கி கொண்டான். காட்ட இது நேரம் இல்லை. காணாமல் போன தங்கையை தேடணும் என்று அக்கம் பக்கம் உள்ள வீட்டிற்கு அவனே சென்று விசாரித்து விட்டு வந்தான். இல்லையேப்பா, இப்போ இங்கே எல்லாம் அவள் வர்றதே இல்லையே. அம்மா ஊருக்கு போன பிறகு அவளை நாங்கள் அதிகமாக பார்க்கவே இல்லையேப்பா தம்பி என்றார்கள் அக்கம் பக்கம் உள்ளவர்கள். இல்லை, காலையில் கோபத்தில் அரைஞ்சிட்டேன், அதுதான் கோபிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டா, காணோம், அதுதான் தேடுறேன் என்றான். அப்படியா? இன்னைக்கு உன் பொண்டாட்டி மாமியார் கொழுந்தியா எல்லாரும் மேட்னி ஷோ படத்துக்கு ஆட்டோவில் போயிட்டு வந்தாங்களே, கனி போகலையா? இப்பெல்லாம் உங்கள் வீடு மதியம் பெரும்பாலும் பூட்டி தாப்பா கிடக்கு. அவங்க 3 பேரும் தினமும் எங்கேயாவது வெளியே போயிடுறாங்க, வீட்டை போட்டுக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ கனி தினமும் எங்கே இருந்தா? நான் கூட அம்மா கிட்ட போயிட்டான்ல நினச்சேன் என்று அந்த பெண் நடந்ததை புட்டு வைத்து விட்டாள். உண்மைதான். அம்மா மகள் 3 பேரும் தினமும் எங்கேயாவது வெளியே ஊர் சுற்ற போய்விடுவார்கள், வீட்டையும் பூட்டி கொண்டு போய்விடுவார்கள். அப்புறம் எப்படி கனி வீட்டில் இருக்க முடியும்? இந்த குட்டை போட்டு உடைத்து விட்டால் அந்த பெண். இதை கேட்டதும் தங்கை அவளாக வெளியே சுற்ற போகலை. இவர்கள் வீட்டை பூட்டி கொண்டு போனதால் அவள் பகலில் வீட்டில் இருப்பது இல்லை என்று புரிந்தது. அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் விசாரித்துவிட்டு வரும்போதே இரவு 10 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. ஒருவேளை நதிநிலா வீட்டிற்கு போயிருந்தா என்ன பண்ணுறது என்று ஃபோன் பண்ணினான். என்னம்மா, அண்ணன் இந்த நேரத்தில் ஃபோன் அடிக்குது என்று கேட்டவள் எடுத்து ஹலோ என்றாள். நிலா, கனி அங்கே வந்தாளா என்றதும், என்னன்னு கேட்குற? அவ ஏன் இங்கே வரப்போறா? அவள் வந்தா உன்கிட்ட சொல்லிட்டு தானே வருவா. அவள் வரலையே, என்னாச்சு என்று பதட்டத்துடன் கேட்க, பேரனை வைத்து கொண்டு இருந்த வசந்தா பதறி போய் பார்க்க, விசாகன்
கனி அங்கே இல்லை என்றதும் உண்மையிலேயே பயந்து போனான். அந்த பயத்தில் பதற்றத்தில் நிலா என்று தொடங்கி காலையில் நடந்தது முதல் இப்ப அவன் அக்கம் பக்கம் விசாரித்தது வரை சொன்னான். என்னன்னா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? கனி பார்க்க கோபக்காரி, ஆனால் பயந்தவ. அப்படியெல்லாம் தைரியமாக எங்கேயும் போக மாட்டா என்றாள். நிலாவிடம் இருந்து ஃபோனை பிடுங்கிய வசந்தா, டேய் கனி எங்கேடா? உன்னை நம்பித்தாரடா விட்டுட்டு வந்தேன். பள்ளிக்கூடம் போகிறவ, அதனால தான் அங்கே விட்டுட்டு வந்தேன். பாவம் புள்ள லீவுக்கு இங்கே வர்றேன்னு தான் சொன்னான். நான் தான் வேண்டாம்னு சொன்னேன். பாவம் வேலைக்கு போகாமல் நிலா கடன் வாங்கி கஷ்டப்படுறா. இதில் கனி வந்தால் இவளுக்கு தான் சிரமம். கனிக்கு குடும்ப சூழ்நிலை புரியாது. எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லுவா. உன் பொண்டாட்டிக்கிட்ட அதெல்லாம் நடக்காது. எச்சி கையால் காக்கா விரட்ட மாட்டா. அதுதான் அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். என் மக எங்கேடா என்றார். அவனால் பதில் சொல்ல முடியலை. அம்மா கனியை காணோம் என்றான் திக்கி திணறி. அவ்வளவுதான். வசந்தாவிற்கு வந்த கோபத்தில் கிளி கிளி என்று கிழித்து விட்டாள். மகனை, ஏண்டா நீயெல்லாம் ஒரு ஆம்பளை புள்ளையா? 2 பொம்பளை புள்ள கூட பிறந்தவன் மாதிரியா நடந்துக்கிட்ட? உன்னை நம்பித்தானேடா அவளை விட்டுட்டு வந்தேன். உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி கனி கூட பேசணும் என்றால் அவள் வீட்டிலையே இருக்கிறது இல்லை, வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறா. பக்கத்து வீட்டு ராணிக்கு ஃபோன் பண்ணி கனியை கூப்பிட சொன்னால் அவள் வீட்டில் போய் பார்த்துட்டு வீடு எப்போவுமே பூட்டியே தாக்கா கிடக்கு அப்படின்னு சொல்கிறா. 1 நாள் 2 நாள் இல்லை, பல நாள் உன் பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறதே இல்லை. அதனால தான் ராத்திரி நீ வீட்டுக்கு வர்ற நேரமாக பார்த்து ஃபோன் பண்ணி கனி கூட பேசினேன். இப்போ என் பொண்ணை காணாமே நான் என்ன செய்வேன்? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, எனக்கு என் மக வேணும் என்று அழுதார். தப்புடா, நான் உன்னையும் உன் பொண்டாட்டியை நம்பி என் மகளை விட்டுட்டு வந்தது தப்பு. உனக்கு உன் பொண்டாட்டியும் மாமியார் வீடும் தானே முக்கியம். எங்களை பற்றி நீ என்னைக்கு தான் நினச்சி பார்த்துருக்க என்றார் அழுகையுடன்.